நம்மள இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். சொல்றத கேளுடா. என்ன தட்டற? படபடியா திடுதிப்புன்னு தட்டினா உள்ள என்ன பண்ணிட்டு போறான்? தரடா தரடா தரடாங்கற. யோ தரடா கதவ. என்னையா பண்ற? யோ விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? அறிவில்ல. கையனான மனுஷன் தானே. நல்லது கிட்ட தெரியாது. படி. தரடா கதவ. எதுக்கு அப்படி பண்ணிட்டீங்க? அப்ப கல்யாணம் ஆகாதவங்க தட்டினா ஓகேவா? ஓகே தானே ஓகே தானே. அப்ப நான் தட்டுறேன். என்ன தர்ஷா? டேய் மாப்ள லூசா நீ கைய உடைச்சிடுவேன். உன் வயசு என்ன, நீ பாக்குற வேலை என்ன? வாமா குங்ஃபு தலைவி, நானும் அதே வயித்தெரிச்சல்ல தான் கேக்குறேன். என் வயசு என்ன? நான் இன்னும் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கேன். பாலர் பள்ளியில படிக்கிற வயசு தான் ஆச்சு. இவங்களுக்கு கல்யாணம் கேக்குதா? இதெல்லாம் தேருமா? அந்த பொண்ணு என்னமோ பாம்பு வைக்க அந்த மாதிரி கண்ணு திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன கோஷ்டி இது? அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் உன்ன. பாரு மாமா. என்னடி அவ்வளவுதானா? என்ன பண்ணுவ? நானும் நேரத்துல இருந்து பாக்குறேன் ஆளாளு கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரே வாரம் தான், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ஆமா ஆமா, இன்னும் ஒரே வாரம் தான். அதான் நானும் சொல்றேன். எல்லாம் வெளியே வரப்போகுது, அப்ப தெரியும் உங்க எல்லாருக்கும். ஏய், உன் ஒருத்தியால இந்த குடும்பம் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லடி. இது குடும்பமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? குணசேகரன் மாதிரி ஒரு ஆணாதிக்கவாதி, அவர் வெறி கொண்டு பண்ற எல்லாத்துக்கும் ஜால்ரா அடிக்கிற தம்பிங்க. இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும் அதுக்கு தோண போற அம்மா. இதுக்கு பேரு குடும்பமா? அப்புறம் எதுக்கு நீ கை அப்படியே வச்சுட்டு குத்த வச்சுட்டு உட்காந்துருக்க? கிளம்புடி. கிளம்புறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இனிமே நடக்க போறத மட்டும் பாருங்க. என்னடி என்ன நடக்க போகுது? பெரிய இவ மாதிரி என்னத்த மிரட்டிக்கிட்டு திரியற? மாமா நிறைய விஷயம் வெளியே வரும்மா. இப்படி பேசுறாங்கல்ல உன் பிள்ளைங்க, இந்த ஞானம் கதிரு இவங்க மண்டையில எல்லாம் பெரிய இடி ஒண்ணு இறங்கும். டேய், நீ இப்ப என்ன பெருசா கண்டுபிடிச்சுன்னு இப்படி அலப்பறை பண்ணிட்டு திரியற? அது மாடி ரூம்ல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காருல, அவர்கிட்ட போய் கேளு. நான் என்னத்தை கண்டுபிடிச்சேன், அது அவர் எப்படி பாக்குறாரு, ஏன் அதை பத்தி என்கிட்ட இன்னும் எதுவுமே கேட்கல, இதெல்லாம் அவர்கிட்ட போய் கேளு. ஆமா கேட்பாங்க. இந்த கும்பிட்டு சொல்றதெல்லாம் போய் கேட்டுட்டு இருப்பாங்க பாரு. சீ போட. முதல்ல அந்த கழுதைங்களை இழுத்து பிடிச்சி வெளியே போட்டு 4 கேள்வி கேட்கணும். தொடடா கதவை. வாடி வெளிய. தர்சாவா என்னடி பண்ணிட்டு இருக்க உள்ள 1 மணி நேரமா? வாடியம்மா மகாராசி வா. என்னாச்சு? நல்ல வையாரமா தூங்குறீங்களாக்கும். என்னடி முழிக்கிற? உன்னாலதான் இம்புட்டு பிரச்சனையும். போதும் நிறுத்துங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க போட்டு பாடப்படுத்தினது பார்த்தா இப்ப அடுத்து அந்த புள்ள கிட்ட வந்துட்டீங்களா? இந்த வீட்டு பெரிய மனுஷன், நீங்க என்ன பண்ணாலும் அதை நான் மதிக்கிறோம்ல. உங்களுக்கு அது புரியவே இல்லையா? நீங்களும் அடிமையா இருந்தீங்க, நானும் அடிமையா இருந்தோம். இப்ப அவளை அடிமையாக்கணும் பாக்குறீங்க. என்ன கிடைக்குது உங்களுக்கு அதுல? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அதை செய்ய? வாழவும் விடாம சாக விடாம படுத்த வேண்டியது. தயவு செஞ்சு இந்த பொண்ணுங்களை விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். போங்கப்பா, மாடிக்கு போங்க. இவங்களையும் இந்த ரூமை கட்டி ஆளாட்டும். போய் தொலைங்க, போங்க. இந்த வேலையத்தோட கட்டிட்டு உருளுங்க, போங்க. நீங்க போங்கப்பா, மாடிக்கு போங்க. சரி, நீங்க ஏதோ கிளம்பிட்டு இருந்தீங்க, போங்க போங்கப்பா. இவங்க நம்ம பொழப்ப பார்க்க விட மாட்டாங்க. பஞ்சாயத்து கிளம்புங்க. போடா நீ போடா. சும்மா பேலன்ஸ் பண்ணாதடா. டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி நடிக்கிறான். நீ எப்படியாப்பட்ட ஆள்னு எங்களுக்கு தெரியாது.